பிரைஸ் த லார்ட். இந்த காலவேளையிலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். சங்கீதம் 126:4. சங்கீதம் 126:4. கர்த்தாவே, தெற்கத்திய வெள்ளங்களை திருப்புவது போல எங்களுடைய சிறையிருப்பை திருப்பும். சங்கீதக்காரன் சொல்கிறார், தெற்கத்திய வெள்ளங்களை திருப்புவது போல எங்களுடைய சிறையிருப்பை திருப்பும். இன்றைக்கி அநேகர் சிறையிருப்புக்குள்ளே இருக்கிறார்கள். சிறையிருப்பிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அவருடைய ஜெபம், தெற்கத்திய வெள்ளங்களை திருப்புறது போல எங்களுடைய சிறையிருப்பை திருப்பும் என்று நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அடுத்த வசனத்தை வாசிப்போமானா, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அப்போ இன்றைக்கு சிறையிருப்பிலிருந்து திருப்பப்பட வேண்டுமானால் நான் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவளாக இருக்க வேண்டும். ஜெபிக்கிற ஒரு மனதினால் மாத்திரம்தான் சிறையிருப்பிலிருந்து திருப்பப்பட முடியும். இன்றைக்கு நம்மள அநேகர் பலவிதமான சிறையிருப்புக்குள்ளே இருக்கிறோம். கடனாகிய சிறையிருப்புக்குள்ளே இருக்கிறோம், வியாதியாகிய சிறையிருப்புக்குள்ளே இருக்கிறோம், பலகீனங்களாகிய சிறையிருப்புக்குள்ளே இருக்கிறோம், நிந்தை பரிகாசமாகிய சிறையிருப்புக்குள்ளே இருக்கிறோம், தீராத பலவிதமான பிரச்சனையாகிய சிறையிருப்புக்குள்ளே இருக்கிறோம். அங்கிருந்து வெளியே வர பிரயாசப்படுகிறோம். இந்த வியாதியிலிருந்து வெளியே வர பிரயாசப்படுகிறோம். கடன் பாரத்திலிருந்து வெளியே வர பிரயாசப்படுகிறோம். ஆனால் முடியவில்லை. அது ஒரு சிறையிருப்பாக அது கட்டி வைத்திருக்கிறது. பாவமாகிய சிறையிருப்புக்குள்ளே இருக்கிறோம். ரோமர் 7 வாசிக்கும்போது, பாவம் என்னை சிறையாக்கிட்டு என்னை அடிமைப்படுத்திட்டு பாவம் என்னை கொன்றதென்று ரோமர் 7 வாசிக்கிறோம். பாவம் நம்மை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறது. சிலருடைய வாழ்க்கையில் சில பாவத்திலிருந்து வெளியே வர முடியாதவர்களாக காணப்படுகிறார்கள். இந்த பாவத்திலிருந்து வெளியே வர அவள் ஆசைப்படுகிறார்கள். ஆனால் முடியவில்லை. பவுல் சொல்கிறார், நன்மை செய்ய வேண்டும் என்கிற ஆசை எனக்கு உண்டு, நன்மை செய்வதோ என்னில் இல்லை, நான் அல்ல, எனக்குள் வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது என்று சொல்கிறார். இப்போ இன்றைக்கு பாவமாகிய அந்த சிறைச்சாலைக்குள்ளே, அந்த சிறையிருப்புக்குள்ளே நம்ம இருக்கிறோம். சிலர் பாருங்கள், எவ்வளவு தான் பிரயாசப்பட்டாலும் குடிக்கவே கூடாதுன்னு தீர்மானம் பண்ணுவார்கள். ஆனால் சாயங்காலம் வந்தால் அவள் குடிக்க போயிடுறாங்க. வீடு பிடிக்கக்கூடாதுன்னு பல தீர்மானம் எடுக்கிறார்கள். அந்த குறிப்பிட்ட நேரம் வந்தால் அவளால் வீடு பிடிக்காமல் இருக்க முடியவில்லை. காரணம், இந்த பாவம் அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. இதே போல் அநேக சிறையிருப்புக்குள்ளே இருக்கிறோம். அப்போ சிறையிருப்பிலிருந்து நான் வெளியே வர வேண்டுமானால் நான் செய்ய வேண்டிய ஒரு வழி, யோபு 42:10 வாசிக்கும்போது, யோபு தன்னுடைய சிறையிருப்பில் இருந்து தன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணார். அவரே சிறையிருப்புக்குள்ளே தான் இருக்கிறாரு, அவரே வியாதியோடு இருக்கிறாரு, அவருடைய நண்பர்களெல்லாம் பரியாசம் பண்ணுகிறார்கள். ஆனால் அந்த சிறையிருப்பு, வியாதியாகி சிறையிருப்புக்குள்ளே இருந்துட்டு தன்னுடைய சிநேகிதருக்காக வேண்டுதல் பண்ணார். வேண்டுதல் பண்ணும்போது கர்த்தர் அவருடைய சிறையிருப்பை மாற்றினார் என்று வாசிக்கிறோம். யோபு சிறையிருப்புக்குள்ளே இருக்கும்போது அவருடைய சகோதரர்கள், உடன் பிறந்த சகோதரர்கள் வரவில்லை, சகோதரிகள் வரவில்லை, அறிமுகமானவர்கள் வரவில்லை. அடுத்ததான் வாசிக்கிறோம், அதாவது சிறையிருப்பை மாற்றி அவன் 2 மடங்கு ஆசீர்வதித்த பிற்பாடு தான் அவருடைய சகோதரிகள், அறிமுகமானவர்கள் வந்து அவனுக்காக அங்கலாய்த்தார்கள் என்று. இப்போ யோபுடைய சிறையிருப்பை அந்த சூழ்நிலை யோசித்து பாருங்கள். அவனுடைய ஒட்டி பிறந்த சகோதரர்களுக்கு கூட வரவில்லை, சகோதரிகளுக்கு கூட வரவில்லை, அவனுக்கு அங்கலாய்க்கு யாருமே இல்லை. எல்லாம் மறுபடியும் 2 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்ட பிற்பாடு தான் எல்லாரும் வந்து அங்கலாய்த்தார்கள். அப்போ அங்கலாய்க்க வேண்டிய அவசியம் இல்லை, துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி தேவை, துக்கத்தோடு இருக்கிறவர்களுக்கு ஒரு ஆறுதல், கஷ்டத்தோடு இருக்கிறவர்களுக்கு ஒரு உதவி. ஆனால் கஷ்டம் எல்லாம் மாறின அப்புறமா வந்து உதவி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறமா தான் தங்க காசை கொடுத்தார்களாம், பொன் ஆபரணங்களை கொடுத்தார்களாம். பிரியமானவர்களே, அப்போ சிறையிருப்பில் இருக்கும்போது தான் மற்றவருடைய ஆறுதலான வார்த்தைகள், அன்பான பேச்சு, அன்பான உபசரிப்புகள் தேவை. அந்த யோபு கிடைக்கவில்லை. யோபு யாருக்காக ஆண்டோடு சமூகத்தில் ஜெபித்தார்? அந்த யோபை நிந்தித்தவர்களை, பரியாசம் பண்ணவர்களை. பாருங்கள், 11 அதிகாரத்தில் வாசிக்கும்போது, உடைய பாவத்தில் பாதியாகிலும் நீர் தண்டிக்கப்படவில்லை என்று சொல்லுகிறார். எலிகு சொல்லுகிறார், நீ முற்றுமுடிய சோதிக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய அபேட்சை, என்னுடைய ஜெபமே. நீ முற்றுமுடிய நீ நாசமாக போகணும், முற்றுமுடிய நீ சோதிக்கப்பட வேண்டும் என்பது. 11 அதிகாரத்தில் நீர் செய்த பாவத்துக்கு பாதியாகிலும் தண்டனை வரவில்லை. இப்படி யோபை பரியாசம் பண்ணதான அந்த சிநேகிதருக்காக
யோபு ஆண்டோடைய சமூகத்தில் வேண்டுதல் பண்ணார். கர்த்தர் அவருடைய சிறையிருப்பை மாற்றினார். இன்றைக்கி உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். உங்கள் மேலே வீண் பழிபடுவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். உங்களை காயப்படுத்துவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். வார்த்தையினால் காயம், செய்கையினால் காயம், நடக்கையில் காயம், அப்படி காயப்படுத்துவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்போது கர்த்தருடைய சிறையிருப்பை மாற்றுவார். நீங்கள் அவளுக்காக ஆண்டோட சமூகத்தில் பறந்து பேசும்போது உங்களுடைய வாழ்க்கை நன்மை உண்டாகும். அநேகர் நினைக்கிறார்கள், நானே கஷ்டத்தில் இருக்கிறேன், நான் எப்படி அவளுக்காக ஜெபிப்பது? பாருங்கள், சங்கீதம் 137 வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சீயோனின் சிறையிருப்பை திருப்பும்போது சொப்பனம் காண்கிறது போல இருந்தோம். அப்போ சிறையிருப்பு நீங்க வேண்டுமென்று சொப்பனம் காண்கிறார்கள். சிறையிருப்பிலிருந்து விடுதலை பெற அவர்களுக்கு விருப்பம் உண்டு. ஆனால் அடுத்த வசனம் வாசிக்கும்போது அவருடைய கிண்ணறங்களை அலறி விருட்சத்தின் தூக்கி வைத்தார்களாம். அந்த பாபிலோனில் ஜனங்க சொல்கிறாங்க, சீயோனின் பாடுகளில் சில பாடல்களை பாடுங்க. இவங்க சொல்கிறாங்க, கர்த்தரின் பாட்டு அந்நிய தேசத்தில் பாடுவது எப்படி? நாங்கள் இந்த பாட்டெல்லாம் சீயோனில் தான் பாடணும், எருசலேமில் தான் பாடணும், எங்கள் தேசத்தில் தான் பாடணும் அப்படி சொல்லி பாடாமலே இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இதுதான் நடந்துட்டு இருக்குது. சிறையிருப்புக்குள்ள வியாதி அறுக்கும்போது ஆண்டவரை தேடுறது இல்லை. என்ன சொல்கிறாங்க, எனக்கு இந்த வியாதி வரலாமா, எனக்கு இந்த கஷ்டம் வரலாமா, எனக்கு துன்பம் வரலாமா, நான் ஒழுங்கு ஆலயத்து போகிறவனாக்கும், நன்றாக ஜெபிக்கிறவனாக்கும், மற்றவர்களுக்கு தான தர்மம் செய்கிறவனாக்கும், எனக்கு இந்த கஷ்டம் வரலாமா, இப்போ நான் ஆண்டவரை பாடலாமா, இப்போ நான் ஆண்டோட சமயம் ஜெபிக்கலாமா? இந்த 137 சொல்லப்படுறது பேர் கர்த்தருடைய பாட்டு அந்நிய தேசத்தில் பாடுவது எப்படி? நான் வியாதி படுக்கிறதுக்குமே எப்படி நான் பாடுவேன்? இந்த கஷ்டத்தில் இருக்கும்போது நான் எப்படி ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணுவேன்? அவர் எனக்கு ஏன் இந்த துக்கத்தை கொடுத்தார், ஏன் இந்த இழப்பை கொடுத்தார், ஏன் இந்த நஷ்டத்தை கொடுத்தார் என்று சொல்லி முறுமுறுக்கிறார்களே ஒழிய ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிறது இல்லை. இப்போ நம்ம ஜெபிக்கும்போது தேவன் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவார். மற்றவர்களுக்கு ஜெபிக்கணும், நம்மை துன்பப்படுத்துவர்களுக்கு ஜெபிக்க வேண்டும், காயப்படுத்துவர்களுக்கு ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும்போது தேவன் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவார். ஒன்று புரிந்து கொள்ளுங்க, இயேசு சொன்னார், நீங்கள் போகும்போது, நீங்கள் ஒரு வீட்டில் போகும்போது அந்த வீட்டை வாழ்த்துங்கள். ஆசீர்வாத பாத்திரம் அந்த வீட்டில் இருந்தால் அது அங்கே தங்கு, இல்லாவிட்டால் உங்களோட திரும்பி வரும். அதே போல் நீங்கள் மற்றவர்களை ஜெபிங்க. ஜெபிக்கிறதான அந்த ஜெப வார்த்தைகள், அந்த ஆசீர்வாதமான வார்த்தைகள், அதுக்கு பாத்திரவான்களாக அவள் இருப்பார்களானா அது அங்கே தங்கும். இல்லாவிட்டால் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு தான் வரும். நீங்கள் அந்த ஆசீர்வாத தகுதி இல்லாதவர்களாக அவள் இருப்பார்களானா அந்த ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். ஆகையினாலே நம் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்வார். அநேகர் சொல்கிறது என்னது, நான் எப்படி மற்றவர்களுக்காக ஜெபிக்க முடியும், எப்படி நான் அவளை ஆசீர்வதிக்க முடியும், நான் ஜெபம் பண்ணி அவங்க ஆசீர்வதிக்கப்படக்கூடாதே? அவர்களுக்கு நீ ஜெபம் பண்ணால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். அவளுக்கு நீ விண்ணப்பம் பண்ணுனா உன்னுடைய வாழ்க்கையில் நன்மை உண்டாகும். ஆபிரகாம் லோத்து இருந்ததான சோதோம் கொமோரா பட்டணத்துக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்தார். லோத்து ஒருவேளை ஆபிரகாமுடைய சகோதரன் மகன். அவன் குறிக்கப்பட்ட நேரத்தில் ஆபிரகாமை விட்டு போயிட்டார், சோதோமு போயிட்டார். சோதோம் ஜனங்கள் சிறைப்பட்டு போகும்போது ஆபிரகாம் அவர்களை திருப்பி கொண்டு வந்தார். மறுபடியும் லோத்து சோதோமு போயிட்டான். ஆனால் சோதோம் அழிக்கப்படும் என்று கர்த்தருடைய தூதனாலே சொல்லப்பட்ட போது லோத்துக்காக ஆபிரகாம் ஆண்டவருடைய சமூகத்தில் பறந்து பேசி ஜெபித்தார். சோதோம் பட்டணத்துக்காகவே ஜெபித்தார். நடந்தது என்ன, ஒருவேளை லோத்து காக்கப்பட்டான், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஒரு ஈசாக்கு பிறந்தார். 18 அதிகாரத்தில் சோதோமுக்காக பறந்து பேசி ஜெபித்த போது தேவன் ஆபிரகாம் ஒரு ஈசாக்கை கொடுத்தார். எனக்கு கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் மற்றவர்களுக்காக பறந்து பேசி ஜெபிக்கும்போது, மற்றவர்களுக்கு திறப்பில் நின்று ஜெபிக்கும்போது, மற்றவர்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுக்கும்போது உடைய வாழ்க்கையில் நன்மை உண்டாகும், உடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டாகும், உடைய வாழ்க்கையில் மகாபெரிய செழிப்பு உண்டாகும். இந்த நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் தேவ சமூகத்தில் ஆண்டோட சமூகத்தில் பரிந்து பேச வேண்டும். அப்போது உங்களுடைய சிறையிருப்புகள் மாறும். வியாதியாகி சிறையிருப்பு, பலகீனமாகி சிறையிருப்பு, பாவமாகி சிறையிருப்பு, எல்லா சிறையிருப்பும் எந்த சிறையிருப்பில் நீங்கள் இருந்தாலும் அவைகள் மாறும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. என்னோட கூட ஜெபிக்கிறீர்களா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த கால விழலப்பா கத்தாய் சிறையிருப்பில் இருக்கிறதா நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கத்தாவிற்கு ஆண்டவரே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புறது போல் எங்களுடைய சிறையிருப்பை திருப்பும் என்று ஆண்டவரை சங்கீதக்காரனோடு சேர்ந்து நாங்களும் ஜெபிக்கிறோப்பா. எங்களுடைய சிறையிருப்புகளை மாற்றுவீராக.
யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக வேண்டிக் கொண்ட போது உடைய சிறையிருப்பை மாற்றினீரே ஆண்டவரே, எங்களுடைய சிறையிருப்பைக்கு கூட தேவன் மாற்ற வேண்டுமென்று ஜெபிக்கிறோம். இந்த சிறையிருப்பின் அனுபவங்கள் முற்றிலுமாய் மாற வேண்டுமென்று ஜெபிக்கிறோம். யார் யார் ஆண்டவரை கர்த்தாவே சிறையிருப்புக்குள்ளே இருக்கிறார்களோ, பாவமாய் சிறையிருப்பு, வியாதியாய் சிறையிருப்பு, ஆண்டவரை கர்த்தாவே நிந்தை பரிகாசமாகிய சிறையிருப்பு, கடனாகிய சிறையிருப்பு, இப்படிப்பட்டதான சிறையிருப்பிலிருந்து உடைய பிள்ளைகள் விடுவிக்கப்படத்தக்கதாக ஆண்டவரே நீங்கள் இரக்கம் செய்யணும்னு ஜெபிக்கிறோம். அவள் மற்றவர்களுக்காக ஆண்டவர் தங்களைப் போல கஷ்டப்படுகிற, வியாதியோடு இருக்கிற, ஆண்டவர் கடனில் இருக்கிற மற்றவர்களுக்காக பறந்து பேசக்கூடிய கிருபைகளை, ஆண்டவர் வேண்டல் பண்ணக்கூடிய கிருபைகளை தேவன் கொடுக்கணும்னு ஜெபிக்கிறோம். அப்படி மற்றவர்களுக்காக நாங்கள் வேண்டல் பண்ணும்போது எங்களுடைய கஷ்டம், எங்களுடைய துன்பம், எங்களுடைய வியாதி, எங்களுடைய தொல்லைகள், எங்களுடைய பிரச்சனைகள் மாறுமே. நாங்கள் ஆண்டவர் வெற்றியுள்ளவர்களாய் காணப்பட ஆண்டவன் இரக்கம் செய்யுங்க. அப்பாவோட நாமத்தை மையப்படுத்தும் இயேசு மூலம் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிப்பாரா.